அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீசை 2 பைசா 1 பைசாலாம் நீங்கள் புழங்கியிருக்கீங்களா? 3 காசு 2 காசு 1 காசு. அப்போலாம் கறி வாங்க போனால் வீசை 1/4 வீசை கொடுங்க, அரை வீசை கொடுன்னுவாங்க. அதான் துவக்க காலங்கள். அந்த காலத்தில் 2 பைசா 3 பைசா காலனா அரையனா 1 ரூபா தன் பாக்கெட்டில் இருந்து திமுக செலவு செய்த அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். எங்களுக்கு ரோஷமும் அதிகமாக இருக்கும், இன்னொன்னும் அதிகமாக இருக்கும். நண்பர்களே, நான் இப்போ ஐயா வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அந்த லிஸ்ட்லேயே இல்லை, இந்த பேசுகிறவங்க லிஸ்ட்லேயே இல்லை. ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். அந்த 5 நிமிடத்தில் உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கோரிக்கை தான். அந்த கொரோனா சமயத்தில் நிறைய நாமும் சரி, பல பல நிறுவனங்கள், பெரும் முதலாளிகள் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் கொரோனாவுக்கு அள்ளி கொடுத்தாங்க, முதல்வர்கிட்ட அள்ளி கொடுத்தாங்க. அப்படி கனடாவிலிருந்து, ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வேலைக்காக போனாங்க இல்லையா, சின்ன சின்ன பிள்ளைங்கள்ல, அந்த மாதிரி வேலை பார்க்குற பிள்ளைகள், ஒவ்வொரு வீட்டிலும் வேலை பார்த்த பிள்ளைகள் தான் சிறுக சிறுக சேர்த்து வைத்த அந்த சிறுவாட்டு காசுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சேர்த்து 10 லட்ச ரூபாய் திட்டமிட்டு 6 லட்ச ரூபாய் வரைக்கும் சேர்த்து அந்த 6 லட்ச ரூபாயை முதல்வர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வருது. அப்போது அவங்க சொல்கிறாங்க சில விஷயங்களை. ஐயா, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சீமான் என்னும் அயோக்கிய பையனால் நாங்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் உங்களை எல்லாரையும். அவங்க சொன்ன வார்த்தை, சீமான் என்னும் அந்த ஒரு மோசக்காரனால் தமிழகத்தின் அரசியலை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோம். இந்த முதல்வர் அப்போ வந்து நான் 2 செய்தி சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன் நான். எப்போதுமே நமக்கு வந்து இந்த 26 தேர்தல், 24 தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் 24 தேர்தல் எந்த அளவுக்கு நம்ம கடுமையாக உழைச்சி பண்ணமோ அதே போல் 26 தேர்தல் நம்ம பொண்டு பிள்ளைங்களை, நம்ம பிள்ளைங்களை, இந்த நாட்டை, இந்த மண்ணை காப்பாற்றணும்னா 26 தேர்தல் முக்கியம். அப்போது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கொரோனா சமயத்தில் 2 பேரை பாராட்டணும். ஒன்று ஒரு இனம், இன்னொன்று ஒரு தனி மனிதர். எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கும், எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கும். அப்போ அந்த சமயத்தில், கொரோனா சமயத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை, எல்லாம் குறுகி கிடக்கும். அப்போ ஒரு இனத்தில் உள்ள இளைஞர்கள் மட்டும் ஓடி எங்கெங்கெல்லாம் வீழ்ந்து கிடக்கிற பிணத்தை தூக்கி தன் கையால் வந்து அடக்கம் செய்யறான். அப்போ தாய் செத்து கிடக்குது, புள்ள செத்து கிடக்குது, அப்பா செத்து கிடக்குறாங்க, தாத்தா செத்து கிடக்குறாங்க. அந்த தாத்தா பிணத்தை, அம்மா பிணத்தை தொட முடியல, என்ன தொட்டா செத்து போடுவோன்னு ஒண்ணுதான். அந்த சமயத்தில் இப்போ பார்ப்போட்டும் இன்னைக்கு சொல்கிறோம்ல, திராவிட மாடல் அரசு, அண்ணன் இப்போ மரியாதைக்குரிய மாவட்ட செயலர் பேசும்போது கூட சொன்னாங்க, நாம் செய்கிற, மக்களுக்காக செய்கிற ஒவ்வொரு சாதனைகளும் யார் காப்பி அடிக்கிறான்னு சொன்னார். இப்போ டெல்லி வரைக்கும் போயிருக்குல்ல. ஆக இப்படி சிந்திக்கிற ஒரு மனுஷன், வயதும் கிட்டத்தட்ட ஒரு 70 தொடுது, நமக்கு இருக்கிற உயிர் பயம் அவருக்கு இருக்கணும்ல. அந்த கொரோனா சமயத்தில் டாக்டர்கள், ஏன்னா ஒரு டாக்டர் ஐயாவை பார்க்க வரும்போது நானும் கூட இருக்கிறேன், அந்த குழுவில் ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு, வேண்டாம், நான் முதல்வரை நாங்கள் எவ்வளோ தடுத்தோம், அந்த உடையை போட்டுக்கிட்டு அந்த மனுஷன் உயிரை பணயம் வச்சு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பார்த்தார் இல்லையா, அது ஒரு சின்ன செய்தியில் நீங்கள் யாருமே ஈஸியாக கடந்து போயிடுறீங்க. ஏன்னா எல்லாமே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு நாட்டின் முதல்வர், எல்லாவற்றுக்குமானவர், அப்பதான் கேட்டார், நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆகணும் பயம் இருக்கா? இருக்கு. இல்லை, அப்ப நானும் வரேன், என் மக்கள்லாம் செத்து விழுந்து கிடக்கிறான், அப்ப பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க பண்ண போனார்ல, அது ஒண்ணு. இரண்டாவது, அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் ஒவ்வொரு, இந்த இருக்கிற அசன் 300க்கும் மேற்பட்ட பிணத்தை இறந்த அந்த கொரோனால இறந்தவங்களை தூக்கி அடக்கம் செஞ்சு இந்த உட்கார்ந்துருக்காரு மனுஷன், சும்மா இல்லை. நான் ஏன் இவ்வளவும் வந்து நான் சுருக்கமாக பேசுகிறதா சொன்னேன்னா, ஒரே ஒரு செய்தி தான் சார், யார் வரணும் யார் வரக்கூடாது, இந்த செய்திகளை நாம் தெரிஞ்சது தான். நான் போன எலெக்ஷன்லேயே ஐயா பல மேடைகளில் சொன்னாங்க, 2000 அந்த எலெக்ஷனில் போன அதிமுக ஆட்சியில் தன் பிள்ளைகளுக்கு
கிடைக்க வேண்டிய அந்த அரசு வேலையை கூட வெளிமாநிலங்களுக்கு கொடுத்தான்ல, அப்படி கொடுத்த அவன் வரணுமா? இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த முதல்வர் வர வேணுமான்னு நம்ம ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, இப்போ இந்த மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது வந்து அது ஏன் இன்னைக்கு வந்து தமிழகம் இவ்வளவு வந்து உயர்ந்து நிற்குது? கல்வியில, பொருளாதாரத்தில், ஒழுக்கத்தில், எல்லாத்திலுமே. இது எல்லாம் கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கிற ரவுடிகள்லாம் பாஜக கொண்டு சேர்த்திருக்கான். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு ரவுடியை பெரும் விலை கொடுத்து வாங்கியிருக்கான், அந்த சீமான் என்னும் அந்த ஒரு நாயை. ஐயா மன்னிக்கணும், நாங்கள் ஒரு கருஞ்சட்டைன்னு ஒரு குழு இருக்குது எங்களுக்கு. அந்த குழுவில் ஏன் சீமானை பற்றி தவறாக எழுதினால் கூட ஐயா கண்டிப்பாங்க, அது வேண்டாம். அது ஏன்னா அப்படி எங்களை வளர்த்தெடுக்கிற அந்த சமயத்தில் இந்த நாயின்னு சொல்லி பேரை சொல்றது கூட நான் வந்து இந்த இடத்துல மன்னிக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் உலகத்தை வந்து அசிங்கப்படுத்துறான். திமுக எனும் அரசியல் பல்கலைக்கழகத்தை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறான். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்த பேர அறிஞர்களை பற்றி கொச்சப்படுத்துறான். இப்படி கொச்சைப்படுத்துறதுக்காக பெரும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கான் அந்த சீமான். அப்போ நான் சொன்னல, அந்த 4 அணா 1/2 அணா 8 அணா அந்த மாதிரிலாம் செலவு பண்ணி வளர்த்த இந்த கொள்கையாளர் ஏன் இந்த சமூக கோபம் அதிகமாக இருக்குது? நேற்று நீங்கள் வந்து இருந்தீங்களான்னு தெரியல, நீங்களும் இருந்து நினைக்கிறேன். இந்த நக்கீரன் இல்லை செய்தியாளர் நேற்று ஒரு இதில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவர் அப்படியே கை ஆடுது, நடந்தது. அந்த அந்த கோபம் இருக்குல்ல, ஒரு வலதுசாரி பேசுகிறான், தவறாக பேசுகிறான், பேசும்போது நீ இனிமேல் நடமாட முடியாது சொல்கிறார்ல அவர். அந்த அந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் யாருக்கு வரும்? அந்த கோபம் வந்ததுனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்குது. அவருடைய நோக்கம் நாம் கோபப்படணும், எதிர்த்து அடிக்கணும். இதுதான் அவருடைய எண்ணமே. அதுதான் பாஜக சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறது. இது மட்டும்தான். எல்லாம் மீறி பேசுறதுக்கு காரணமும் அதுதான். எல்லாம் மீறி பேசுறான். ஏதாவது எடுத்து வெட்டலாமான்னு தான் தோணுது, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் ஐயா சுபவி எங்களை அடக்கி வச்சிருக்காரு. எல்லா நேரத்திலையும் அடங்கியிருப்போமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நீயா நானா கோபி வந்து 2 பேரையுமே வச்சுட்டு தான் கேட்பாங்க. ஐயா சுபவியும் அவங்க அண்ணன் மூத்தவங்க எஸ்பி முத்துராமனையும். அப்போ ஐயா சொல்லுவாங்க, எப்போதுமே அண்ணன் போட்ட கூட்டம் நாங்கள் தாண்ட மாட்டோம், ஆனால் நாங்கள் தாண்டிடுவோன்றதுனாலே அண்ணன் கோடு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ணன். அதே மாதிரி தான், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, அப்படி சூழல் தான். இன்னொன்று, நம்ம பிள்ளைகள், உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த சமூகத்தில் நம்ம சந்ததிகள் வாழணும் அப்படின்னு சொன்னால் நாம் வேலை செய்யணும். நம் சந்ததிகள் காப்பாற்றப்பட வேண்டுமெல்ல நாம் வேலை செய்யணும். இப்போ ஒரு பெரும் கூட்டத்தை விட இந்த உண்மையிலே இந்த ஒரு 8-9 நாள் விடுமுறை, இந்த விடுமுறையில் இந்த அரங்கத்தை நிறைச்சது பெரிய செய்தி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்குது, அந்த சமூக கோபம். இந்த சமூக கோபம் 2026 வரைக்கும் யாரையும் அடிக்காதீங்க, எதுவும் பேசாதீங்க. 26 தேர்தலில் மறுபடியும் இந்த மண்ணும் மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் திமுக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த மண்ணும் இந்த மக்களும் காப்பாற்றப்படுவார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.